அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுமாவுடைய தொழுகையை முடித்த உடனே ஓதக்கூடிய மிக சிறப்பான அதிக பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை ஓதனா 1 2 கிடையாது, லட்சம் கிடையாது, கோடி கிடையாது, அதையும் தாண்டி மில்லியன் பில்லியன் கணக்கில் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு தடவை ஓதனா மில்லியன் கணக்கான பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் அது நமக்கு மன்னிக்கப்படுது. இன்னும் மில்லியன் கணக்கான நன்மைகளை நொடி பொழுதில் சம்பாரிச்சுக்கலாம். இன்னும் இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு எந்த ஒரு துஆவை கேட்டாலும் சரி, அல்லது எவ்வளோ ரூபா பணத்தை கேட்டாலும் சரி, அல்லாஹ் ரிசுக்குடைய வாசலை திறக்கிறான். அவனுடைய ரஹ்மத்துடைய வாசலை நமக்கு திறந்து வைக்கிறான். சாத்தியம் இல்லாதது கூட இந்த திக்ரை ஓதனா நமக்கு சாத்தியமாக மாறுது. எனவே உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை இந்த ஒரு திக்ரை 27 முறை ஓதிட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய ஜுமாவுடைய தொழுகையை முடித்த அந்த நொடியில் நீங்கள் இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். அதனால் தொழுகையை முடிச்சுட்டு சஜிதாவில் உங்களோட தலையை வச்சு இந்த துவாவை ஓதுங்க. இந்த துவாவை மிகச்சிறந்த நேரங்களில் நீங்கள் ஓதலாம். தஹஜ்ஜுதுக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு, தூங்குறதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரே அமர்வில் 27 தடவை தான் நீங்கள் ஓதணும். அதற்கு கம்மியாக நீங்கள் ஓதக்கூடாது. இந்த திக்ரை ஒழு இல்லாமல் கூட ஓதலாம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஓதலாம். எந்த நேரத்துலையுமே நீங்கள் ஓதலாம். அதற்கு உங்களுக்கு வரம்பு எதுவுமே கிடையாது. ஆனால் மிகச்சிறந்த நேரத்தில் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. பீரியட்ஸில் கூட நீங்கள் ஓதணும்னு நினச்சிங்கன்னா இந்த திக்ரை தாராளமாக ஓதலாம். இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுதான் அல்லாஹும் மக்ஃபிர்லி வலில் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி அல்லஹ்யாயி மின்ஹும் வல்லம்வாத். அல்லாஹுவே, நம்பிக்கை கொண்ட மாமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், இன்னும் மரணித்தவர்கள், இன்னும் உயிருடன் இருப்பவர்கள், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இது ஒரு பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு திக்ராகவும் இருக்குது. இதில் நம்ம பிற முஸ்லிம்களுடைய நலனுக்காகவும் ஒரு துவா செய்கிறோம் இல்லையா? அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்குறோம். அதுவும் முஸ்லீம் மட்டும் கிடையாது, உயிரோடு இருக்கிறவங்க, இன்னும் மரணித்தவர்கள் அனைவருக்காகவும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. அதனால் எத்தனை மனிதர்களை அல்லாஹாலா படைச்சிருக்கிறானோ, எவ்வளோ பேர் மரணிச்சிருக்காங்களோ, எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு துவா. அவங்க எல்லாருடைய எண்ணிக்கையின் அளவிற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு துவா. அதனால தான் இதுக்கு பில்லியன் கணக்கான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னு பெயருண்டு. இந்த ஒரு திக்ரை நீங்கள் எல்லா தேவைகளுக்காகவுமே நீங்கள் ஓதி கேட்கலாம். உங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களுக்கு மனிதர்களுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு நன்மையும் கிடைக்கும், உங்களோட துவாவும் உங்களுக்கு கபூலாகும். இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, இதை 27 முறை நிகழ்த்து வச்சு ஓதுங்க. தினமும் ஓதிட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா ஓதிட்டு வாங்க. அல்லது குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அன்பு கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் நியத்தை வச்சு ஓதலாம். கண்டிப்பாக செல்வத்துக்காக இதை நீங்கள் ஓதுங்க. எவ்வளவு கேட்குறீங்களோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக உங்களுக்கு தருவான். எனவே பெரிய அளவில் பணம் வரணும், நீங்கள் பணக்காரனாக மாறணும் அப்படின்னா தினசரி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 27 தடவை நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு வறுமை இருக்காது, பண பற்றாக்குறை என்பது இருக்காது, கடன் முக்கியமாக இருக்காது, நோய் இருக்காது. நீங்கள் ரொம்ப ஈமான்தாரியாக இருக்க முடியும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு முன்னோடியாக இருப்பீங்க. மரியாதையிலும் சரி, அந்தஸ்திலையும் சரி, கண்ணியத்திலையும் சரி. ஏன்னா இது அந்தளவு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு. கண்டிப்பாக இதை வாழ்நாள் முழுக்க நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். எனவே அதிகளவு செல்வ செழிப்பில் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்த மனிதராக நீங்கள் வாழணும்னு நினச்சா இந்த திக்ரை இன்றைய தினம் நீங்கள் 27 முறை ஓதுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா தினமும் வழக்கமாக ஓதிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதை 27 முறை ஓதுங்க. உங்களோட தேவைகளை கட்டாயம் இதை ஓதிட்டு கேளுங்க, மறக்காமல் கேளுங்க, அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். எனவே எண்ணிலடங்காத
அல்லாஹாலா படைத்த படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவிற்கு நன்மைகளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த சிறந்த துஆவை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாமல் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லான்னு போட்டுருங்க. அல்லாஹாலா உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இது போல உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் இருக்குது. இந்த கிதாபுகள்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. கூந்தல் வளர்ச்சி தைலம் வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மூலிகை இருக்குது. இன்னும் சீக்ரெட் ஹேர் வாஷ் சீயக்காய் தூள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் மில்லட் மிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், அதாவது ரோஜாப்பூ ஜாதிக்காயை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நாள்பட்ட மங்கு பருக்கள் வடுக்கள் தழும்புகளை நீக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உடனடியாக தீர்வு தரக்கூடிய கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொருளில் உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.